Hello YouTube. So day 3 of Valparai, day 4 of whole trip. So சும்மா இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டைம் வந்து 7:41 ஆகுது. இன்றைக்கி பிளான் வந்து ஷோலையார் டேம் வியூ பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மலக்கப்பாரா செக் போஸ்ட்டு, அதுதான் கேரளாவோட பார்டரு. அது தாண்டி போனால் அதிரப்பள்ளி, பட் அதிரப்பள்ளிக்கு போக முடியாது, கேரளாவுக்கு போக முடியாது. ஸோ சும்மா அந்த செக் போஸ்ட் வரையும் போவேன். அதுக்கப்புறம் ஷோலையார் டேம், அதுதான் மார்னிங் பிளானு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு லஞ்சுக்கு திருப்பியும் ஸ்டேக்கே வந்துட்டு திருப்பியும் மத்தியானம் வந்து தலனார்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஹோம்ஸ்டேயில். ஸோ மேபி அதுவும் ட்ரை பண்ணலாம். அதை நான் மார்க் பண்ணி வைக்கல, அதை நான் கூகுள் மேப்பில் தேடும்போதும் கண்டுபிடிக்கல. ஸோ இங்கே ஹோம்ஸ்டேயில் இருக்கிறவர் தான் சொன்னார். இந்த சைடு தான் ஷோலையார் டேம். 23 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இது நேற்று போன ரூட் இல்லை, வேறு ரூட்டு. அங்கேயே அவன் ஏறதை பார்த்துட்டேன். ஆரன் அடித்தோம் அந்த சைடே வரும். ஷோலையார் இப்படி தானே. அதுதான் ஷோலையார் டேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட தமிழ்நாடு முடியுது. அதுக்கப்புறம் போனால் கேரளா. அங்கே போட்டிருக்கு தமிழ்நாடு லிமிட் எண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். அதிரப்பள்ளி 50 கிலோமீட்டர்ஸ். செம்ம ஃபாரஸ்ட் ரூட்டு, மலக்கப்பாரா ரூட்டு. இப்போதைக்கு நம்ம போக முடியாது கேரளாவுக்குள்ளே. ஸோ அப்படியே திரும்பிக்கலாம். சும்மா அதை பார்க்கலாம் தான் வந்தேன். ஸோ நம்ம ரூம்லேருந்து வரும்போது இப்படி வந்து ஷோலையார் போனோம். சரி, இப்போ ரூமுக்கு இப்படியும் போகலாம், இப்படியும் போய் இப்படி சுற்றிட்டு போகலாம். ஸோ நான் சும்மா இப்படி சுற்றிட்டே போகிறேன். இன்டர்காமில் யார் அழைப்பது பாட்டு ஓடுது. செம்ம ஃபீலு. பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஸோ சிங்கவால் குரங்கெலாம் நிறைய இருக்குது போகிறாங்க. ஸோ அது க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ டைம் வந்து இப்போது 3 ஆகுது. ஸோ அங்கே தான் போகிறோம், அந்த மலை கிட்ட போகிறோம். தெரியுதா இந்த மலை? ஸோ அங்கே தான் தலனார் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால தான்
இன்றைக்கி டே வந்து தலனார் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு முடிக்கிறோம். பை 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 பை. ஸோ இதுதான் மாஸ் ஸ்டாச்சு. இது வந்து வால்பாறை டு பொள்ளாச்சி போகிற ரூட்டு, கீழே இறங்குற ரூட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் வரும், அதில் போனால் தலனார் வியூ பாயிண்ட் வரும். இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் லெஃப்ட் எடுத்து. அங்கே போர்டு போட்டிருக்கு தலனார் லெஃப்ட் 10 கிலோமீட்டர்ஸ்னு. செம்ம வியூ, செம்ம பிளேஸ் இவங்க வீடு. ஸோ நான் ரூம்லேருந்து காட்டின ஒரு மலை மேலே போகணுன்னு. ஸோ அது இப்படி தான் இப்படி போயிட்டு அந்த அப்படி போய் ஏறுது. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பைக் வந்து விடுறாங்களா இல்லையான்னு. இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். என்ட்ரி போட்டாச்சு. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 போகலாம். பைக் வந்து அலோடு. எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்குது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. பஸ் அங்கே போய்ட்டு வால்பாறைக்கு, அதுதான் வால்பாறை போகிறது. அங்கே போய் பார்ப்போம். அந்த காரில் வந்தவங்களும் அந்த வியூ பாயிண்ட்லேயே நின்றுட்டாங்க, யாருமே இல்லை. அவன் தான் போயிட்டுருக்கேன். இந்த மலையெல்லாம் டீ எஸ்டேட் ஆக்காமல் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு ரூட் போகுது, பார்க்க முடியாது. ஓ, பேரிகேட்ஸே இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேட்டுப்போம். ப்ரோ போகலாம்ல ப்ரோ? கண்டெய்னர் காட்டேஜ். அது வரையும் போகுது. மார்னிங் ஷோலையார் போகும்போது லைட்டாக ஒரு ஆயில் ஃபோக்ஸில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்திருக்கு.
மேபி ஏதாவது ஹெவி பம்பில் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டினியூஸாக வரல, அதோட அரெஸ்ட் ஆகிடுச்சு. நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வரல. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பாட் ஹோல்ஸ் இல்லைனா ஸ்பீட் பிரேக்கரில் ஃபாஸ்ட்டாக விட. எனக்கு தெரிஞ்சு மான்சூனில் வந்து இங்கெல்லாம் தண்ணி போகணும்னு நினைக்கிறேன், மலைக்கு கீழே. இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர். நிறைய வழியெல்லாம் யானை சாணம் மாதிரியே இருக்குது, காஞ்சி போயிட்டு. செம்ம பயமாக இருக்குது. தனியாக வேறு போயிட்டுருக்கேன். ஸ்லோவாகவே போவோம். அப்புறம் பெண்டு போடுறேன்னு சொல்லிட்டு பெண்டில் யானை இருக்க போகுது. ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. புதுசாக ரோடு போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜெல்லிலாம் நல்லா செட் ஆகாமல் இருக்குது. அப்படியே ரியர் வீல் வந்து ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஜெல்லி ஜெல்லி ஜெல்லி. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரப்பீஸ் அந்த ஜெல்லியில் ஏற்றிட்டா, அந்த சின்ன சின்ன கல்லில் அதில் ஏற்றிட்டா வந்து அப்போ திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ பிரேக் வேறு பண்ணிட்டுருக்கோம் டவுன் இல்லை. ஸோ அப்போ திரும்ப ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்பீடை கம்மி பண்ணிக்குவோம். ஸ்ட்ரைட் லைனில் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக திரும்பிக்கும். ஃபால்ஸோட சத்தம் எந்த சத்தமும் இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் மட்டும்தான். ஸோ ரூம் இங்கே இருக்குது, அந்த மாஸ் ஸ்டாச்சு இங்கே இருந்துச்சு. ஸோ இப்படி வந்தோம், அண்ட் தென் இங்கே என்ட்ரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கும், இதுதான் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அதுதான் இது. இன்னும் வந்து இது எங்கே போகுதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் இது வரையும் போகுது. ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் போனோம், சும்மா போய் பார்ப்போம். இங்கே இன்னொரு குட்டி ஃபால்ஸு. கண்டிப்பாக மான்சூனில் வரணும். மான்சூனில் கண்டிப்பாக செம்ம தண்ணி இருக்கும். இங்கே பார்க்க எதாவது இருக்காண்ணா? ப்ரைவேட்னு நினைக்கிறேன், தெரில. அவங்க திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. சரி போயிட்டா. ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா,
மேலே யாரும் இல்லை, நல்ல வேலை. நம்ம போய் பார்ப்போம். வாவ், 360 டிகிரி வியூ. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 days ஆஃப் வால்பாறையில் இதுதான் பெஸ்ட் பிளேஸ். எனக்கு செம்ம பெஸ்ட் பிளேஸ். செம்ம ரைடு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வியூவும் சூப்பர், செம்ம காற்று, செம்ம சில்லுன்னு இருக்குது. அங்கே நீங்கள் வந்துட்டோம். Day 3 of Valparai, day 4 of trip comes to an end. Samme and Thalanar viewpoint. Best of Valparai, என்ன பொறுத்த வரைக்கும்.